அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 7 மொழிகளிலே 3 மொழிகளை நாம் கற்றுக்கொண்டோம். 3வது மொழி சொன்ன பிற்பாடு, 3வது வார்த்தையை சொன்ன பிற்பாடு 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த அந்தகாரத்தின் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4வது வார்த்தையை சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 46, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறினார். அருமையானவர்களே, முதல் 3 வார்த்தைகளை பிறருக்காக கூறின ஆண்டவர் இந்த சமயத்திலே பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் பாடின அந்த சங்கீதத்தின் வார்த்தையை ஜெபமாக்கி ஆண்டவர் இந்த 4வது வார்த்தையை சொல்கிறார். இந்த 4வது வார்த்தையானது மிக கருகலான ஒரு இரகசியமாகும். இந்த இரகசியமானது ஆண் பிதாவுக்கும் குமாரனுக்குமே தெரியுமே தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்வதில்லை. இதை சீடர்கள் அறிந்திருப்பார்களானால் நற்செய்தி நூல்களில் அங்குமிங்குமாக எழுதியிருப்பார்கள். அருமையானவர்களே, இது திருமறையிலே மிக கருகலான ஒரு வசனமாகும். இதை அநேக அபிப்பிராயங்கள் சொல்லி விளக்குவார்கள். மார்ட்டின் லூத்தர் சொல்லும்போது இந்த வசனத்தை விளக்கும்போது இப்படி சொல்கிறார், கடவுளையே கைவிட்டாரோ என்று எழுதுகிறார். உண்மையாகவே இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு அநேக உண்மைகள் புரிய வருகின்றன. அருமையானவர்களே, முதல் வார்த்தையிலே மன்னிப்பின் சிந்தையை வெளிப்படுத்தினவர், 2வது வார்த்தையிலே ஏற்றுக்கொள்ளும் சிந்தையை வெளிப்படுத்தினவர், 3வது வார்த்தையிலே கரிசனையின் சிந்தையை வெளிப்படுத்தினவர், 4வது இந்த வார்த்தையிலே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் ஏக்கத்தின் சிந்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். பாவத்தினுடைய 3 விளைவுகளை நாம் திருமுறையிலே பார்க்கின்றோம். ஒன்று, தேவனாகிய கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள உறவிலே பிரிவினை ஏற்படுகிறது. அது பாவத்தினால் ஏற்பட்ட முதல் விளைவு. 2வது, மனிதர்களுக்கும் இடையில் உள்ள உறவும் பாவத்தினாலே உடைந்து விடுகின்றன. 3வதாக, மனிதனுக்கும் அவனுக்கு உள்ளே இருக்கிற ஆழ்த்தத்துவமாகிய அவனுக்கும் இடையிலுள்ள உறவிலும் அங்கு பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. இது பாவத்தினால் ஏற்பட்ட 3 விளைவுகளாகும். ஆண்டவராக இயேசுவானவர் கெத்செமனேலே ஜெபித்த போது அவருக்கு உள்ளம் சார்ந்த ஒரு விளைவு ஏற்பட்டது. அதே சமயத்திலே சிலுவையிலே அவர் தொங்கும்போது சரீரத்திலே ஏற்பட்ட பாடுகளினாலே சரீரத்தினால் ஏற்பட்ட சரீரம் சார்ந்த ஒரு விளைவு ஏற்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே இந்த வசனத்தை சொல்லும்போது மனிதர்களோடு மனிதராக தன்னை இணைத்து கொண்டு அல்லது பாவிகளோடு தன்னை அவர் இணைத்து கொண்டு அவர்களோடு ஒன்றித்ததினாலே, அத்தனை மனுகுலத்தின் பாவத்தை அவர் சுமந்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே தனிமை சார்ந்த ஒரு விளைவு ஏற்பட்டது. ஆகவே அவர் மனிதனுக்காக, மனுகுலத்திற்காக பிதாவாலே பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றால், எப்படி வந்தார்? பாவத்தின் சாயலாக வந்தார். பாவத்தை தீர்க்கிற பாவ நிவாரண பலியாக வந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவானவர் நமக்காக உண்மையாகவே பாவமாகினார். அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுல் எழுதுகிறார். இந்த பாவத்தை முழுவதும் சுமந்ததினாலே பிதாவினுடைய சமூகத்திலே அவர் இடத்திலே பிளவு ஏற்பட்டது. அப்போதுதான் அந்த சூழ்நிலை அவர் கடந்து வந்தார். அந்த 3 மணி நேரம் என்ன போராட்டம், அதை நாம் விவரிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த போராட்டத்தை முடிவிலே சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். கைவிடுகிறீர் என்று சொல்லவில்லை, ஏன் கைவிட்டீர் என்று சொன்னார். முதலாவதாக இது ஒருமைப்பாட்டின் குரலாகும். தன்னை
பாவிகளோடு இணைத்து கொண்டு அத்தனை மனுகுலத்தின் பாவத்தை தான் சுமந்து கொண்டு அந்த பாவிகளின் ஒரு நிலையாக இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அருமையான சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையிலே மனிதர்களாலே, உறவினர்களாலே, நண்பர்களாலே, வேலை செய்கிற இடங்களிலே அநேக சூழ்நிலை நாம் கைவிடப்படுகிறோம். அப்படி கைவிடப்படும் போது நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆண்டவர் இந்த குரலை கொடுக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இது ஒரு ஒருமைப்பாட்டின் குரலாகும். இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த வார்த்தை என்ன ரீதியிலே சொன்னார், விசுவாசத்தின் குரலாக பேசுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இமைப்பொழுது கைவிட்டார், மிகுந்த உருக்கங்களினால் மறுபடியும் சேர்த்து கொண்டார். அந்த போராட்டத்தினுடைய முடிவிலே மறுபடியும் அந்த உறவிலே அவர் நிலைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட துன்பத்தின் உச்சக்கட்ட நிலையிலே அநேகர் முறுமுறுப்பார்கள், மறுதலிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த விசுவாச உறவிலே அவர் கூப்பிடுவதை அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் இதை அன்பின் குரலால் சொல்கிறார். ஒருவேளை தகப்பனை பார்த்து, நண்பர்களை பார்த்து நாம் சில சமயத்தில் சொல்வது உண்டு, இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னை ஏன் கைவிட்டீர்கள். அன்போடு சிலரை உரிமையோடு கேட்பது போல ஆண்டவர் அன்பின் தொனியிலே கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான கைவிடப்பட்ட சூழ்நிலை அல்ல, அவர் தோல்வி அடைந்த நிலை அல்ல, அதை வெற்றி சிறந்ததனால்தான் அந்த அந்தகார சூழ்நிலையில் கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி, தேவனை நோக்கி உறவு வைத்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அருமையான வார்த்தை மூலமாய் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன, கைவிடப்படுகிற சூழ்நிலையில் உனக்கு நம்பிக்கை உண்டு. கைவிடப்படுகிற சூழ்நிலையில் நீ கைவிடப்பட போவதில்லை, நீ மீட்கப்படுவதற்கு நம்பிக்கை உண்டு என்பது ஆண்டவருடைய இந்த 4வது வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கைவிடப்படும் சூழ்நிலையில் நமக்காக எல்லா சூழ்நிலையிலும் பாடுகளை ஏற்ற, உபத்திரங்களை ஏற்ற, நமக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் இதிலே உண்டு. ஆகவே சகோதரனே சகோதரியே, கைவிடப்பட்ட நிலையிலே, ஒருவேளை மனிதர்களாலே தள்ளப்பட்ட நிலையிலே, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே நீ இருக்கும்போது நீ பயப்படாதே. உன்னுடைய பாவங்களை, என் பாவங்களை சுமந்து கொண்டு அவர் அந்தகாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, பிதாவின் சமூகம் மறைக்கப்பட்ட போது அந்த சமயத்திலே சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. மறுபடியுமாக அந்த குரல் கொடுக்கிறவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொள்ளாதே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நீ மறுதலித்து விடாதே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து தூஷித்து விடாதே. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உன்னை நேசிக்கிற, உனக்கு உதவி செய்கிற, உனக்கு விலக்கிறையும் கொடுக்கிற, உன்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை நம்பி அவரிடத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயானால் இந்த ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசு சிலுவையில் கூறின 5வது வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அருமையானுள்ளே, இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கும்போது அவர் பட்ட பாடுகள், இடைவிடாத விசாரணைகள், அடிக்கப்பட்ட அடிகள், நிந்திக்கப்பட்ட வார்த்தைகள், அவருடைய சரீரம் களைத்திருந்தது. ஆகவே அவர் சரீரத்திலும் தாகம் அடைந்திருந்தார். ஆனால் வேத வாக்கியம் சொல்கிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே சிலுவையிலே அறையப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பாக சிலுவையில் அறைய வேண்டிய மனிதர்களுக்கு ஒரு பானத்தை கொடுப்பார்கள். அது மயக்கம் தருகிற ஒரு பானமாகும். அதை குடித்தால் அநேகருக்கு வேதனை தெரியாது. ஆனால் அந்த முதலாம் பானத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 2வது முறை கொடுக்கிற பானமானது தாகத்துக்காக கொடுக்கிற ஒரு பானமாகும். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும்போது அவ்வளவு கொடூர வேதனையிலே நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். உண்மையாகவே அவர் சரீர தாகம் அவருக்கு இருந்தாலும் அதை காட்டிலும் அவருக்கு இருந்த தாகம் ஆத்மீக தாகமாகும். ஆண்டவராய் இயேசுவானவர் சமாரிய பெண்ணிடத்திலே சந்திக்கும் போது தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்டார். அங்கே சரீரத்துக்காக அவர் கேட்ட ஒரு தண்ணீராக அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு மனுகுலத்தை குறித்து,
மனுமக்களை குறித்து ஏராளமான தாகம் உண்டு. அவருடைய தாகம் சரீர தாகத்தோடு நின்றுவிடவில்லை, ஆத்மீக தாகம் அவருக்குள் கரைபுருண்டு ஓடியிருந்தது. ஏனென்றால் இந்த உலகத்திற்கிற ஒவ்வொரு மனுமக்களுக்காக, ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்காக, ஒவ்வொரு அறியப்படாத அறிவிக்கப்படாத ஜாதிகளை குறித்து அவருக்கு அதிகமான ஆத்மீக தாகம் உண்டு. யோவான் நற்செய்தி நூல் 10:16 மந்தையில் சேராத அநேக ஆடுகள் உண்டு, இன்னும் இந்த தொழுவத்தில் வராத அநேக ஆடுகள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய மந்தைக்குள், சபைக்குள், அவருடைய அன்பின் எல்லைக்குள் வராத கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய மீட்பை அறிந்து கொள்ளாத அல்லது கேள்விப்படாத, ஏற்றுக்கொள்ளாத எண்ணிக்கை கடங்காத கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு யார் நற்செய்தி அறிவிப்பது? அப்படிப்பட்ட மக்களுடைய ஆத்துமாவை குறித்து அவர் தாகம் உள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்தில் மத்தேயு நற்செய்தி நூல் 25:26 நியாய தீர்ப்பின் ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்கிறார். இடது பக்கத்து மக்களை பார்த்து சொல்கிறார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை, நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தாகம் தீர்க்கவில்லை என்று சொன்னார். இந்த மத்தேயு 25:26 சொல்லப்படுகிற தாகம் என்ன? தேவை நிறைந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் ஆண்டவருடைய தாகத்தை நிறைவேற்றுகிற காரியமாகும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான 5வது வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஆண்டவருக்கு ஆத்மீக தாகமாகிய ஊழியத்தை குறித்து தாகம் உண்டு, ஏழை எளியவர்களை குறித்தும் அவருக்கு தாகம் உண்டு. இந்த உலகத்திலே நாம் காண்கிற ஒரு காட்சி என்னவென்றால், அநேகர் பக்தியிலே வாழுகிறார்கள், அநேகர் வல்லமையான காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறார்கள். தங்களை சுற்றி வாழுகிற ஏழை எளியவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மறுக்கிறார்கள், தங்களை மறைத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஏழையாய் இருப்பது, தேவையோடு இருப்பது அவர்கள் செய்த பாவம் என்று தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய தாகம் என்ன? தேவை நிறைந்த மக்களுக்கு தேவையான உதவியை செய்வது அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு சமம். அதே சமயத்தில் அறியப்படாத மக்களுக்கு, அறிந்து கொள்ளாத மக்களை ஆண்டவருடைய மந்தைக்குள் சேர்ப்பதும் அவருடைய தாகத்தை தீர்ப்பதாகும். இந்த காலமானது மிஸ்டரிகள் காலமாகும். இந்த காலமானது அருட்பணியின் நிறுவனங்கள் உருவாகிற காலம், அல்லது மிஸ்டரி ஸ்தாபனங்கள் 100, 1000 என்று எழும்பியிருக்கிற காலம். எங்கு பார்த்தாலும் மிஸ்டரி ஊழியத்தை குறித்த பாரம், எங்கு பார்த்தாலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பாரம், எங்கு பார்த்தாலும் இந்தியாவில் இருக்கிற அறியப்படாத மக்கள் கூட்டத்தை குறித்து, இனத்தை குறித்து ஒரு பெரிய பாரத்தை ஆண்டவர் தன்னுடைய விசுவாச கூட்டத்தார் மத்தியிலே ஊற்றியிருக்கிறார். இந்த பாரம் இன்றைக்கு வளர்ந்து மக்களுக்குள்ளே அது கிரியை செய்து ஏராள தலைவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஏராள வாலிபர்கள், வாலிப தங்கைகள் மிஷனரிகளாக புறப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியப்படாத இடத்திலே சென்று அறிவித்து தியாகம் செய்து தங்கள் வாழ்க்கையை விலக்கரையும் ஊற்றி அநேக காரியங்களை செய்து சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் செய்கிற பணி ஆண்டவரின் தாகத்தை தீர்க்கிற பணியாகும். எத்தனையோ மொழிகளிலே இன்னும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்படவில்லை. அநேகர் மொழிபெயர்க்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் முன்னோடி மிஸ்டரிகளாய் போயிருக்கிறார்கள். எத்தனையோ மிஸ்டரிகள் தங்களுடைய ஜீவனை இழந்து ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக மடிந்து அந்த இடத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்குற பணியிலே அவர்கள் விதையை போல விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிஸ்டரிகளுக்காக, மிஸ்டரி ஊழியங்களுக்காக ஜெபிப்பது, கொடுப்பது, மிஸ்டரிகளாக எழும்புவது, மிஸ்டரிகளுக்காக உழைப்பது ஆண்டவரின் தாகத்தை தீர்க்கிற ஒன்றாகும். அதே சமயத்தில் இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலகமெங்கும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவேளை வருமானத்திற்கு சரியான வருமானம் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிற மக்களுக்கு நம்முடைய தேவையின் மிகுதியிலும் தேவைகள் மத்தியிலும் நாம் செய்கிற உதவிகள் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய அந்த தாகத்தை தீர்ப்பதாகும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகவே நீ ஏழைக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு கனமணுதலுக்கு சமம். ஆகவே ஊழியத்திற்கும் எழும்பு,
ஊழியத்திற்கும் கொடு, ஊழியத்திற்காக பிரயாசப்படு. அதே சமயத்தில் தேவை நிறைந்த மக்களுடைய தேவைகளையும் சந்தித்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்து விடு. அப்படி தீர்ப்பாயானால் ஆண்டவரின் தாகத்தை தீர்க்கிற ஒரு மகனாக மகளாக ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். அதனுடைய ஆசீர்வாதத்தை, பலனை எதிர்காலத்தில் நிச்சயமாய் நீ சந்திப்பாய். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் கூறின 6வது வார்த்தையை நாம் இப்போது சிந்திக்கப் போகின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம், முடிந்தது என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் முடிந்தது என்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின ஒவ்வொரு வார்த்தைகள் வழியாக ஒவ்வொரு சிந்தையை நாம் கற்றுக்கொண்டே வருகின்றோம். முதலாவதாக அவருக்கு மன்னிப்பின் சிந்தை, அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் சிந்தை, கரிசனையின் சிந்தை, ஏக்கத்தின் சிந்தை, ஆத்மீக சிந்தையை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சமயத்திலே தம்முடைய பணியை நிறைவேற்றி முடித்த ஒரு வெற்றியின் சிந்தையை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னார். உண்மையாகவே ஆண்டவராக இயேசுவானவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நன்றாக நிறைவேற்றி முடிந்த அந்த சிந்தையோடு முடிந்தது என்று சொல்கிறார். எவைகளெல்லாம் முடிந்தது? முதலாவது, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த சரீர சஞ்சாரம் முடிந்தது. மனிதனாக என்ன நோக்கத்திற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கமானது முடிந்து விடுகிறது. ஆகவேதான் சரீர சஞ்சாரம் முடிந்தது. அவரை குறித்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நிறைவேறி முடிந்தன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய போதனைகள், அவருடைய அற்புத செயல்கள், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய எல்லா செயல்களும் ஆண்டவருடைய குறித்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி முடிந்தன. ஆகவேதான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவரிலே நிறைவேறி முடிந்தன என்கிற தொனியிலே ஆண்டவர் இதை சொல்லியிருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே மனுகுலத்திற்காக அவர் மனுகுலத்தின் மீட்புக்காக பட்ட அந்த பாடுகள் நிறைவேறி முடிந்தன என்கிற நிலையிலே அவர் முடிந்தது என்று கூறியிருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் பிதாவை உண்மையாகவே வெளிப்படுத்துகிற அந்த பணி முடிந்தது என்கிற தொனியிலே அவர் முடிந்தது என்று சொல்லியிருக்கலாம். ஒருமுறை பிலிப்பு சொல்கிறான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது ஒன்று போதும் என்றான். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னோடு கூட எவ்வளவு வருடங்கள் இருந்திருக்கிறாய், இன்னும் நீ அறியவில்லையே என்று சொல்லி வினாவுகிறாய். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவானவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். உடனே பிலிப்பு யோசித்திருக்கலாம் மனதிலே, ஆண்டவரை நான் கண்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அப்படியானால் பிதாவை எப்படி அறிய முடியும் என்று அவன் குழம்பி இருக்கலாம். ஆண்டவருடைய போதனை என்ன, சிந்தனை என்ன? பிதாவினுடைய ஒவ்வொரு தன்மையை அவரிலே அவர் வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை செய்தார். உண்மையாகவே இயேசுவிலே பிதாவை அவர் வெளிப்படுத்துகிற நிலையை பிலிப்பு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, பிதாவை தன் வாழ்விலே வெளிப்படுத்துகிற அந்த காரியமும் முடிந்தது. அது மாத்திரமல்லாமல் மீட்புக்குரிய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். உண்மையாகவே ஆதியாமத்திலே ஏதேன் தோட்டத்திலே மீட்பை குறித்த திட்டத்தை கூறின பிதாவினுடைய திட்டத்தை மெதுவாக அவர் நிறைவேற்றி முடித்தார். இதோ ஸ்திரீயின் வித்தை குறித்து சொல்லப்பட்டது, அது சிலுவையிலே நிறைவேறி முடிந்தது. பிதாவினுடைய கண்ணோட்டத்திலே கொல்கதா ஒரு பலிபீடம், குமாரனாக இயேசுவானவர் தேவ ஆட்டுக்குட்டி, அந்த சிலுவை மரம் பலிபீடத்து மேல் கட்ட வைத்திருக்கிற மரக்கட்டைகள். ஆகவே பலிபீடத்தின் பாறை இருக்கிறது, கல் இருக்கிறது, பலிபீடத்துக்குரிய ஆட்டுக்குட்டி இருக்கிறது, பலிபீடத்துக்குரிய உண்மையாகவே மரக்கட்டைகள் இருக்கிறது. ஆனால் திருமறையிலே பலிகள் செலுத்தும் போது ஈசோப்பு என்கிற ஒரு மரக்கிளை வேண்டும், அந்த கொப்பு வேண்டும். ஆகவேதான் அந்த ஈசோப்பு என்பதன் மூலமாகத்தான் பாவ பலிக்குரிய இரத்தத்தை அங்கு அதில் அந்த ஈசோப்பு கிளையினாலே தொய்த்து அங்கு தெளிப்பார்கள். அது பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்ட ஆராதனைக்குரிய முறைகளில் ஒன்றாகும். அப்படியானால்
பலிபீடம் இருக்கிறது, கொல்கதா மலை, அங்கே மரம் இருக்கிறது, குமாரனாகிய இயேசுவானவர் தேவாட்டுக்குட்டியை போல இருக்கிறார். ஆனால் ஈசோப்பு தண்டு என்பது அங்கு வரவில்லை என்று எண்ணலாம். ஆனால் யோவானிலே சொல்லப்படுகிறது, அங்கு ஈசோப்பு தண்டில் தான் காடியை மாட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பலிபீடத்துக்குரிய, அதாவது மனுகுலத்தினுடைய பலிக்குரிய எல்லா பலி திட்டங்களும் அங்கு நிறைவேறி முடிந்தன. சகோதரனே, சகோதரியே, இனி உன்னுடைய மீட்புக்காக, என்னுடைய மீட்புக்காக, உலகத்தின் மீட்புக்காக அவர் எதையும் செய்ய வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம் செய்ய வேண்டியதென ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், உரிமை கொள்ள வேண்டும். அப்படி உரிமை கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த என் தெய்வம் என்று சொல்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் அண்டையிலே நெருங்கி வா, இன்னும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் கூறின 7வது வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் ஊடாக நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த 7வது வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாகும். லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். யூதர்கள் தாங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஒரு அருமையான சுருக்க ஜெபம் செய்வார்கள். என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்கிறதாக ஒரு ஜெபம் செய்வார்கள். அதாவது நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாக ஏறெடுக்கிற ஒரு சுருக்க ஜெபம்தான் இந்த ஜெபமாகும். இந்த ஜெபமானது உண்மையாகவே சங்கீதத்திலே 31ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வார்த்தையாகும். இதிலே ஆண்டவர் சில வார்த்தைகளை நீக்கிவிட்டு சில வார்த்தைகளை சேர்த்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதாவது பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அதிலே சில வார்த்தைகளை வெட்டிவிட்டு அந்த சங்கீதத்திலே சில வார்த்தைகளை போட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உண்மையாகவே பிதாவே என்று சொல்லி முதல் வார்த்தை ஆரம்பித்தார், கடைசி வார்த்தையும் பிதாவே என்று முடிக்கிறார். உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமாக தேவனை பிதா என்று அழைத்தார்கள். தனிப்பட்ட அளவிலே பிதா என்று அழைத்ததில்லை. ஆனால் ஆண்டவர் தான் தேவனை பிதா என்கிற அந்த உறவின் நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேத வசனத்தினாலே நிறைந்தவர். உண்மையாகவே வேத வசனங்களை கொண்டே சாத்தானை ஜெயித்தவர். வேத வசனங்களை கொண்டு சாத்தான் தரும் சோதனையை ஜெயித்தவர். எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் ஜெயித்தவர். வேத வாக்கியங்கள் இப்படி எழுதப்படவில்லையா என்று சொல்லி அவர் வாக்குவாதம் செய்யும் போது அவர் விசாரித்து அவர் போதித்தவர். வேத வசனங்கள் அவரை குறித்து இப்படி எழுதியிருக்கிறதே என்று உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீடர்களுக்கு விளக்கினவர். ஆகவே வேத வசனத்தையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியவில்லை. வேத வசனத்தை அவர் பல இடங்களில் கையாண்டார். கடைசியாக அவர் சிலுவையிலே சொல்லும் போது வேத வசனத்தையே சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்திலே அநேக மக்கள் வேத வசனத்தை வாசிப்பதில்லை, வேத வசனத்தை ஒழுங்காக கற்றுக்கொள்ளுவதில்லை. ஆனால் வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்கிறோம். வேத வசனம் கலப்படம் இல்லாத ஞானப்பால் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த நீங்கள் கலப்படமில்லாத இந்த ஞான பாலின் மேலே நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். இந்த திருமுறையை வாசிக்கும் போதுதான் நாம் வளர முடியும். மனிதனுடைய போதனைகள், அநேக போதிக்கருடைய போதனைகள் சில சமயத்தில் மனித சித்தாந்தங்களை சார்ந்ததாக அமைந்து விடுகின்றன. ஆனால் திருமறையானது ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆவியானவரையும் வசனத்தையும் நாம் பிரிக்கவே முடியாது. ஆகவே ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் செயல்படுகிறார், வசனமும் ஆவியானவர் மூலமாய் செயல்படுகின்றன. ஆகவே ஆண்டவர் வசனத்தையே ஜெபமாக்கி இந்த இடத்திலே ஜெபிக்கிறார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாகும். இங்கே பிதாவே உமது கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். முடிந்தது என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே சரீரத்தோடு நிலந்த, அதாவது உலகத்தோடு உள்ள உறவுக்கு முடிந்தது என்று சொன்னார். இப்போது பிதாவுக்கு சொல்லுகிறார், பிதாவே உமது கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். தன் சொந்த வீட்டுக்கு போகிற குமாரனை போல இதை பண்ணுகிறார் என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, பிதாவே எனது ஆவியை உமது கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஆவி என்றால் என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவாலயத்திலே வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று காரியம் உண்டு. அதே போல மனிதன்
ஆவி, ஆத்துமா, சரீரமாக அவன் விளக்கப்படுகிறான். உண்மையாகவே தேவன் நமது சரீரத்தை நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறார். நமது சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். அது அவர் வாசம் பண்ணும் ஆலயம். இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நாம் தேவராஜ்யத்தின் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் அற்பமாக நினைத்து பாவ செயல்களால் கெடுத்துவிடக்கூடாது. நமது ஜீவன் பிரியும் போது மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பி மண்ணோடு கலந்து போகிறது. அருமையானவர்களே, அந்த நிலைமைக்குத்தான் நித்திரை என்று அழைக்கிறோம். கர்த்தர் திரும்ப வரும்போது அதிசயமாய் நமது சரீரத்தை எழுப்பி தமது மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் படுத்துவார். அருமையானவர்களே, நமது ஆத்துமா ஆவிக்கும் சரீரத்துக்கும் நடுவில் இருந்து கிரியை செய்கிறது. தேவன் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கின போது அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படியே மனுஷன் உயிருள்ள ஜீவ ஆத்துமானானான். ஆத்துமா ஜீவனை குறிக்கும். ஆண்டவர் ஒரு இடத்தில் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்றும், அதே விஷயத்தை அவர் பேசுகையில் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்டார். என் ஆத்துமா கலங்கிறது என்றும் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றும் அவரே சொன்னார் அல்லவா. தமது சீடர்களை பார்த்து ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்றார். வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆத்துமா ஜீவன் உள்ளதாய் இருப்பது போல அறிவும் ஞானமும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது ஆவிக்கும் சரீரத்துக்கு நடுவிலே இருக்கிறது. ஆத்துமா சரீரத்தோடு சேர்ந்து பெரிய காரியங்களை நடப்பிக்க கூடும். மறுபக்கம் ஆவியோடு சேர்ந்து தேவ காரியங்களை உதவி செய்ய முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, சரீரம் முற்றிலும் மண்ணோடு சம்பந்தப்பட்டது போல ஆவியும் தேவனோடு நித்தியத்தோடு சம்பந்தப்பட்டது. நமக்கும் தேவனுக்குள்ள சகல காரியங்களும் ஆவியின் மூலமாகவே நடக்கின்றன. ஆவிதான் மெய்யான மனுஷன். அறிவுள்ள ஆத்துமா ஆவியோடு சேர்ந்து கொள்ளும் போது தேவ பக்தி கெடுத்த காரியங்கள் வெகு சிறப்பாக நடந்தேறி விடுகின்றன. அது சரீர இச்சைகளுக்கு இணங்கி சரீரத்தோடு சேர்ந்து கொள்ளும் போது பாவ செயல்களை புரிந்து விடுகின்றன. இதனால் தான் கல்வியில் சிறந்த மனுஷர்களில் பலர் பாவத்தில் அமிழ்ந்து போகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவாகிய புத்தி ஆவியினாலே நடத்தப்படாததனால் கேவலமாய் நடந்து விடுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட அந்த ஆவி தேவனிடத்திலே தேவனுக்கு சொந்தமாக அதை அவரிடத்திலே அவர் கொடுக்கிறார். தமது சரீரத்தை அவர் மனுஷர் கைகளில் விட்டுவிட்டார். தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றிவிட்டார். தமது ஆவியோ பிதாவின் கைகளில் ஒப்புவித்து சரீரத்தை விட்டு பிரிந்தார். இந்த வார்த்தையிலே ஒப்புவிக்கும் சிந்தையை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய முழு திட்டத்தையும் ஒப்புவித்து உண்மையாகவே பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பித்தார். இந்த வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? உண்மையாகவே இயேசுவானவருடைய முடிவு அவருடைய ஒப்புவித்தலிலே காணப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய முடிவு, ஒரு மனிதனுடைய மரணத்தின் தன்மை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒப்புவித்தலில் இருக்கிறது. கிறிஸ்தவ போதனை, கிறிஸ்தவ திருமுறை கொடுக்கிற அறையுவல் என்ன? நம்மை, நம் சரீரத்தை, ஆவியை, ஆத்மாவை, நமக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்தல் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒப்புவித்தல் இல்லாத மும்மணி ஆராதனை அல்ல. ஒப்புவித்தல் இல்லாத 7 வார்த்தைகளை சிந்தித்து அறிந்து கொள்வது ஒரு நல்ல நிலை அல்ல. ஆகவேதான் ஆவியை எவ்வாறு ஒப்புவித்தாரோ அதே போல இந்த ஆவியை நாம் ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மரணத்தை ஒரு நித்திரை போல் எண்ணியதினாலே தன்னுடைய அந்த அருமையான மரண சூழ்நிலையிலும் ஒரு யூத சிறுவன் ஜெபம் பண்ணுகிறது போல ஜெபித்து தன் ஆவியை பிதாவின் கையிலே ஒப்புவித்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருடைய பிள்ளையாகிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். கிறிஸ்தவ பேர் உனக்கு சூட்டப்பட்டிருக்கலாம். திருமறையை வாசித்து கொண்டிருக்கலாம். ஊழியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். ஊழியக்காரர்களை உபசரித்து கொண்டிருக்கலாம். அநேக அறநெறி கோட்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் ஆண்டவர் உனக்காக மரித்தார். நீ மடிய வேண்டிய இடத்துல அவர் மடிந்தார். உனக்காக அவர் பாடுபட்டார் என்று உணர்ந்து உன்னை அர்ப்பணித்து அவருக்காக தத்தம் செய்யவில்லை என்றால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை. அது ஒரு
நோக்கமில்லாத ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் ஒப்புவித்தலுக்கு நேராக உன்னை ஆண்டவர் அர்ப்பணிக்கிறார். ஆகவே அவருடைய சிந்தை ஒப்புவிக்கும் சிந்தை. அவர் எல்லாவற்றையும் ஒப்பித்தது போல கடைசியாக தன் ஆவியும் அங்கே பிதாவின் கையிலே ஒப்புவித்தார். ஆகவேதான் இந்த 7 வார்த்தைகள் வழியாக கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாம் அறிந்து கொண்டோம். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? உண்மையாகவே மன்னிப்பின் சிந்தை, ஏற்றுக்கொள்ளும் சிந்தை, கரிசனையின் சிந்தை, ஏக்கத்தின் சிந்தை, ஆத்மீகத்தின் சிந்தை. அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கையிலே பார்ப்போமானால் உண்மையாகவே எல்லாவற்றையும் வெற்றியோடு நிறைவேற்றி முடித்த ஜெயங்கொள்ளும் சிந்தை. கடைசியாக அவர் ஆவியை ஒப்புவித்த வண்ணமாக ஒப்புவிக்கும் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள் இருக்கிறதா? ஆகவே மும்மணி நேர ஆராதனையிலே கலந்து கொண்ட, அல்லது அதை சிந்தித்து கொண்டிருக்கிற, அல்லது 7 வார்த்தைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிற உன் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளே உருவாகும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை துதி